ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வரலட்சுமி பூஜை பார்த்தீங்கன்னா எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் ரொம்ப சூப்பராகவே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணேங்க. ஆமாங்க, இன்றைக்கி காலையிலே பார்த்தீங்கன்னா ஆதி கும்பேஸ்வரர் கோயிலுக்கு தாங்க போயிட்டேன். கும்பகோணத்தில் ரொம்ப ஃபேமஸான கோயில். அங்கே போன உடனே பார்த்தீங்கன்னா மங்கள யானை இருந்துச்சு. அதுக்கப்புறம் விநாயகரையும் வழிபட்டுட்டு நான் போகிறதுக்குள்ளே எங்கள் அம்மா வந்து எனக்காக வெயிட் பண்ணாங்கங்க. அங்கேருந்து உள்ளே போயிட்டு கொடிமரத்தை தொட்டு கும்பிட்டுட்டு அடுத்தது நந்தியையும் வழிபட்டுட்டு உள்ளே போய் சிவபெருமானையும் வழிபட்டாச்சுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பிரகாரத்தை சுற்றி வரும்போது வள்ளி தெய்வான முருகன் எல்லாரையுமே வழிபட்டுட்டு லட்சுமிக்கு வந்து விளக்கு போட்டாங்க. இன்றைக்கி தான் வரலட்சுமி நோன்பு ஆச்சதுனால லட்சுமிக்கு வந்து விளக்கு போட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கேயே மகாலட்சுமி நல்லா வழிபட்டுட்டு சரஸ்வதி சாமிக்கும் விளக்கு போட்டு இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 10:12 ராவு காலத்தில் துர்க்கையம்மனுக்கு விளக்கு போட்டால் ரொம்ப நல்லதுங்க. நானும் அம்மாவும் போய் எலுமிச்சம்பழம் விளக்கு தாங்க போட்டோம். எலுமிச்சம்பழத்தில் நெய் ஊற்றி நாங்கள் விளக்கு போட்டுட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே மங்களாம்பிகா இருக்காங்க, ரொம்ப சக்தி உள்ள சாமிங்க. அவங்களுக்கும் விளக்கு போட்டு கொஞ்சம் நேரம் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே வெளில வந்தாச்சுங்க. இந்த யானை பேர் மங்களம். சுதந்திர தினத்தன்னைக்கு பார்த்தீங்கன்னா இந்த யானைக்கு நல்லா கொடியெல்லாம் பொருத்தி நல்லா டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. யானை பாகன்ட்டு நல்லா நின்றுக்கிட்டு நல்லா விளையாடுங்க. ஒரு மாதிரி சவுண்டு கொடுத்து கூப்பிடும். அவர்கிட்ட எப்போ பார்த்தாலும் விளையாண்டுக்கிட்டே இருக்கும். காலமுக்கு சொல்லும். ரொம்ப நேரம் யானை பாகன்ட்ட வர சொல்லி கூப்பிட்டுச்சிங்க. அதுக்கு பசி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். யானை பாகன் ஏந்திரிச்சு முன்னாடி பின்னாடி அழகா போகுதுங்க. அந்த யானை எல்லாருக்கும் பாய் சொல்லிட்டு அது பாட்டு கிளம்பி உள்ள போகுது பாருங்க. நீயே கிளம்பிட்டு நாங்களும் கிளம்புறேன்னு சொல்லிட்டு நாங்களுமே பாய் சொல்லிட்டு கிளம்பிட்டோங்க. இன்னைக்கு ஈவினிங் வந்து வரலட்சுமி பூஜை சாமி கும்பிட்றதுக்கு செல்வம் நகர்ல உள்ள சொந்தங்களை வந்து எங்களை கூப்பிட்டாங்க. எங்க வீட்டுக்கு எய்த்தாப்புலேயே தான் இருக்காங்க. அவங்க எந்த அளவுக்கு சாமிக்கு வந்து அலங்காரம் பண்ணியிருக்காங்க பாருங்க. மகாலட்சுமியை பார்க்கறதுக்கே ரொம்ப அம்சமாக இருந்ததுங்க. அப்படியே அதை விட்டு அந்தாண்டே என்னால் போக முடியல. அந்த அளவுக்கு ரொம்ப மனசு ரிலாக்ஸாக இருந்தது. இந்த சாமியை பார்க்க ரொம்ப அழகாக டெக்கரேஷன் பண்ணியிருந்தாங்க. மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்ததுங்க. அவங்க வீட்டில் கொஞ்சம் நேரம் இருந்து சாமி கும்பிட்டுட்டு புடவையெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதெல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப என் மேலே அன்பாகவே இருப்பாங்க. இந்த மாதிரி சொந்தங்கள் கிடைக்க ரொம்ப நான் கொடுத்து வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.